ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இந்த லெசன் வைஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு டூவாக பிரியுது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து தியரிஸ். ஓகே, ஸோ இது இவங்க சொல்கிறபடி தான் ரெலவென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அண்ட் தென் இரலவென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெலவென்ஸ் தியரியில் என்ஐ அப்ரோச், ட்ரெடிஷ்னல் மாடல் இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் இது வந்து NOI அப்ரோச், MM அப்ரோச் அப்படின்னு சொல்லி இதுவும் நம்மளுக்கு எப்படி பிரியும். ஓகேவா? அண்ட் தென் டிசைனிங் அண்ட் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணுறதும் தென் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்டையர் ஓவர் வியூ. ஸோ இந்த லெசனில் இப்படி தான் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில். ஓகேவா? ஓகே, ஸோ உங்களுக்கு முக்கியமான ஒரு ஓவர் வியூ, ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னாவே இதுதான். See, value of firm is equal to value of equity plus value of debt. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ஃபர்ம்னு சொல்கிறாங்களே, இது என்னது? இது ஒன்றும் இல்லை. நம்ம EBIT கண்டுபிடிப்போம்ல, நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரு பார்த்துருப்போம் இல்லையா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு EBIT அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த லிவரேஜில் கூட நான் அந்த ஃபார்ம் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு EBIT கிடைக்கும். ஸோ அதில் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வாட் இஸ் பின் மை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்? ஸோ இது வந்து என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நம்ம ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் இங்கே KO அப்படின்னு அவங்க வந்து காட்டுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எதர் அவங்க காஸ்ட் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டால் அப்போ வேல்யூ ஆஃப் நம்மளுக்கு இருக்குன்னா அது அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஆக மொத்தம் இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து மறக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னது ஓவராலாக வேல்யூ ஆஃப். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் வந்து இந்த ஃபார்முலா போட்டாலும் கிடைக்கும். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ப்ளஸ் வேல்யூ ஆஃப் டெப்ட். அப்போ வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். அதே இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்மளுக்கு கிடைக்கும். வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் வேல்யூ ஆஃப் டெப்ட் எப்படி கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் டெப்ட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொஸ்டினில் இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜோ அதை டிவைட் பண்ணுறப்போ வேல்யூ ஆஃப் டெப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அண்ட் தென் வந்து இந்த வேல்யூ ஆஃப் டெப்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்போ வேல்யூ ஆஃப் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுற ஃபார்ம் தான். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? இல்லை இன்னொரு வாட்டி போட்டுறவா இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்காக? ஓகே கைஸ், சி இப்போ நம்மளுக்கு வந்து சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா EBIT. ஓகேவா? ஸோ EBITலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணோம் அப்படின்னா EBT வரும். கரெக்டாக? ஓகே, ஸோ EBITலேருந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் லெஸ் பண்ணுறப்போ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? EPS வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்படி தான் வந்து போடுவோம். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த EBIT இங்கே கிடைக்குதா? ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் லெசனில் நான் டீச் பண்ணேன் இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங் இது எல்லாமே நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணுறப்ப தான் இந்த ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எங்கே வந்துச்சு நம்மளுக்கு? ஸோ இது எல்லாமே போட்டு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது? ஏர்னிங்ஸ் அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் நம்மளுக்கு கிடச்சிது டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நம்ம இங்கேருந்து டேரெக்டாகவே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துருவாங்க, நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட். என்னது பிரேக் ஈவன் பாயிண்ட்? ஃபஸ்ட்டு இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் இருக்க அழகு ஒன்று இருக்குது. என்ன அழகு அப்படின்னா, இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கம்பெனின்னு ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, ஒரு கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணுறப்போ இந்த கம்பெனியில் வந்து லாஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப பாவமாக இருக்குது, லாஸாக போயிட்டுருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிரேக் ஈவன் சேல்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த பிரேக் ஈவன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் நத்திங். நம்ம CAல படிப்போம்ல, இப்போ நம்ம CA வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம CA படிக்கிறோம் அப்படின்னா நம்ம CA படிக்கிறப்போ நம்மளுக்கு என்னது மொத்தம் சப்ஜெக்ட் வந்து 6 சப்ஜெக்ட்.
கரெக்டாக அந்த 6 சப்ஜெக்டில் நம்ம ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் எடுக்கணும், அந்த 40 மார்க் எடுக்கணும். கரெக்டாக என்னது 40 மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, அப்போ நம்மளுக்கு 40 மார்க் எடுத்தால் நம்மளுக்கு பாஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போது மொத்தம் வந்து 100 மார்க்ஸில் நம்ம என்ன எடுக்கணும், 40யாவது எடுக்கணும். அப்போ இந்த 40யாவது எடுக்கணும்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னது, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இதுதான் என்னது, பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறது இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நம்ம சேஃபான இடத்துக்கு வந்தாச்சு, ஸோ அந்த மார்ஜினுக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன கான்செப்ட் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டையும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் நம்ம ஆட் பண்ணுறப்போ இட் வில் பி 100 அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஜஸ்ட்டு சிஏக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிலையும் போகிறப்போ நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் சேல்ஸு. ஸோ அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான். ஸோ அப்போ நம்ம நிலைமையில தான் என்ன பண்ணுறோம் இருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஸோ இப்போது இதோடைய விஷயத்தை பார்ப்போமா. நம்ம என்ன போட்டிருக்காங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் டேக்ஸ். என்னது 1 மைனஸ் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 1 மைனஸ் டேக்ஸ் இது இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அப்போ தான் நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வேல்யூ வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னது, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இது வந்து அதிகமாக வந்து என்னென்னா நம்ம புக்கில் நிறைய சம்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ரொம்ப வந்து சிம்பிள் தான். நம்ம போடுற நார்மலான இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம EB80லேருந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணுவோம், EBT கிடைக்கும். அதுக்கப்புறம் டேக்ஸ் லெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கிடைக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் லெஸ் பண்ணுவோம். கரெக்டாக நார்மலாக போடுற இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அதை அப்படியே மேலே போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணுவோம்ல, அதை கீழே டிவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இது எதுக்காக போடுறாங்க இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஜஸ்ட்டு 2 EPS அவங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2 லெவலை அவங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக ஓகே நார்மல் EPSும் இன்டிஃபரன்ஸ் பண்ண EPSும் அவ்வளோதான். ஓகேவா? பார்ப்போமா. ஸோ 2 இடத்துலையும் ஒரே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற நார்மலான ஒரு EPSோட அந்த வேல்யூலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸில். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அந்த இன்டிஃபரன்ஸ்லையோ அதை வந்து இங்கே போடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. EB80ல இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம லெஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் லெஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து அவங்க ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 மைனஸ் டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம லெஸ் பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் லெஸ் பண்ணுவோமா, அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸை இதுலேயே லெஸ் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாத்துலேயும் இந்த ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். தென் செகண்ட் எலிமெண்ட்டில் இருக்கிறது செகண்ட் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு நம்ம கேரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வரும், நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன கம்பேர் பண்ணி இந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஒரிஜினல் EB80ஓட இன்டிஃபரன்ஸ் EB80 இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எப்படி என்ன வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ EB80 தான் அதிகமாக இருக்குது, ஒரிஜினல் EB80 தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம எது வந்து ஹை ஃபினான்ஷியல் காஸ்ட்டில் இருக்கோ அந்த பிளானை தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அந்த பிளானை தான் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இதே இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, நம்ம எது லோவான ஃபினான்ஷியல் காஸ்ட்டில் இருக்கோ அந்த பிளானை தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எனி பிளான் வி கேன் பி செலக்ட். ஓகேவா? எனி பிளான் we can be selected. Okay, so next ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ். ஓகேவா? ஆர்பிட்ரேஜ் ப்ராசஸ் நிறைய பேர் வந்து இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வரிசையாக கரெக்டாக போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வேல்யூ ஆஃப் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். வேல்யூ ஆஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம போடுவோம். ஸோ அதுபடி தான் வந்து இதில் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ வேல்யூ ஆஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ வேல்யூ ஆஃப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிடணும். சரியா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வந்து லிவர்டு கம்பெனி அண்ட் அன்லிவர்டு கம்பெனி அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, வந்து லிவர்டு கம்பெனி அண்ட் தென் அன்லிவர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ லிவர்டு கம்பெனி அப்படிங்கிறது அது வரப்போ அதுக்கு வந்து டெப்ட்டும் இருக்குது ஈக்விட்டியும் இருக்குது. ஓகேவா? அதோடைய நேச்சர். அன்லிவர்டு கம்பெனின்னு வரப்போ அதுக்கு வந்து டெப்ட் வராது, ஈக்விட்டி மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா மேலே, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம், ரெண்டு கம்பெனிக்கும் வேல்யூ ஆஃப் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இப்போது அன்லிவர்டு கம்பெனியோடது லிவர்டு கம்பெனி விட அதிகமாக இருந்தால் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து லிவர்டு கம்பெனி வந்து அதிகமாக இருக்கிறப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அன்லிவர்டு கம்பெனினா என்னது, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை,
ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. டெப்ட், ஈக்விட்டி இது எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, லெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ அவங்க சேவிங்ஸ்னு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த சேல் பண்ணதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கறது, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இங்கே நம்மளுக்கு வந்துச்சு இல்லையா அந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிற, அதாவது இங்கே வந்து ஆன்சர், ஓகேவா. ஸோ அங்கே வந்து ஆன்சரோட நம்ம என்ன பண்ணுவோம், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மல்டிபிள் பண்ணி போடுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லிவர்டு கம்பெனியோடது. அப்போது இந்த இடத்துல லிவர்டு கம்பெனிக்குன்னு ஒரு சில வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கும். அப்போ அந்த லிவர்டு கம்பெனியோட போய் அவங்களுடைய விஷயத்தை நம்ம ஒரு சில இது வாங்குவோம், கரெக்டாக. அவங்களுடைய டெப்ட் அண்ட் ஈக்விட்டி நம்ம வாங்குறோம்ல. ஸோ அப்போது நம்ம டெப்ட்டுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சரும் அண்ட் தென் ஈக்விட்டி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அதோட நம்மளுக்கு அந்த சம் சால்வ் ஆகிடும், ஓகேவா. அண்ட் தென் இப்போது இதே வந்து லிவர்டு கம்பெனி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், அப்போது லிவர்டு கம்பெனி தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய டெப்ட் அண்ட் ஈக்விட்டியை அவங்க சேல் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே நெகட்டிவில் இப்போ 2 பேரும் சேல் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அன்லிவர்டு கம்பெனிக்கு வந்திருக்கும்ல ஒரு வேல்யூ, அந்த அன்லிவர்டு கம்பெனியில் வந்திருக்க ஈக்விட்டி என்ன பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு அது சேவிங்ஸ் என்ன, அது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடச்சிடும். இங்கே நம்ம ரிட்டர்ன் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இங்கே நம்ம ரிட்டர்ன் எஃபெக்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும், லிவர்டு கம்பெனியோட ரிட்டர்ன் ஈக்விட்டியை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரோடைய என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சரோட லிவர்டு கம்பெனி பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட மல்டி பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், அதை போட்டுடணும். அண்ட் தென் அன்லிவர்டு கம்பெனியோடைய இந்த மேலே இருக்கிற ஆன்சர், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கிடச்சது இல்லையா, ஸோ அதோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை மல்டிபிள் பண்ணி போடுறோம். ஸோ இதில் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சம்ஸ் போட சால்வ் பண்ண இது உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இதுலேருந்து எந்த வேல்யூ எடுக்கணும்னு. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஏபிசி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதில் போட்டிருக்கேன், சரியா. ஓகே, என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜஸ்ட்டு வேல்யூ ஆஃபும் வந்து கண்டுபிடிச்சிட்டு லிவர்டு கம்பெனி அண்ட் அன்லிவர்டு கம்பெனி ரெண்டுத்துக்குமே கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே வந்து லிவர்டு அதிகமாக இருந்தால் நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், அன்லிவர்டு அதிகமாக இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 2 ப்ராசஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும், லைட் சேஞ்சஸோட இருக்கும், ஓகேவா. ஓகே, ஸோ அன்லிவர்டு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேர்ஸை சேல் பண்ணிவிட்டு டெப்ட் அண்ட் ஈக்விட்டியை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா. இதே லிவர்டு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, டெப்ட் அண்ட் ஈக்விட்டி சேல் பண்ணிவிட்டு ஷேர்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த மாதிரி அன்லிவர்டு கம்பெனியோட ஈக்விட்டியை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க, ஓகேவா. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாமே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எஃபெக்ட் வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஓகேப்பா. ஸோ இதில் தான் இதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அர்பிட்ரேஜ் ப்ராசஸ் வந்து இப்படி தான் வந்து சொல்ல வராங்க, ஓகேப்பா. ஸோ இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும், ஓகேவா. We will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you to all.